வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கை முறைகளுக்கும் நாம அன்றாடம் வாழ்ந்து வரக்கூடிய வாழ்க்கை நெறிகளுக்கும் ஒரு ஆணி வேராக இருந்து நமக்கு வழிகாட்டுவது எது அப்படின்னா இதிகாச புராணங்கள். இப்ப புராணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம 18 புராணங்கள் இருப்பதாக நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 18 புராணங்களுமே ஒரு வரையறுக்கப்பட்ட புராணங்களாக 18 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 18 புராணங்கள் தவிர இன்னும் மேலும் பல புராணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இதிகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இதிகாசங்கள் இருப்பதாக சொல்லப்படுவது உண்டு. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இதுல மிக பழமையானது எது அப்படின்னா அது ராமாயணம் தான். திரேதா யுகத்துல நடந்ததாக சொல்லப்படுவது. அதே போல இந்த திரேதா யுகத்திற்கு அடுத்த யுகத்துல இந்த ராமாயணத்திற்கு பிறகு துவாபர யுகத்துல நடந்த ஒரு வரலாறாக சொல்லப்படுவது மகாபாரதம். இந்த மகாபாரதம் பல்வேறு விதமான சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த மகாபாரதம் தான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நெறியில இருந்து ஒரு தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஒரு அணு அளவு ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையே பின்னால வரக்கூடிய அவர்களுடைய சந்ததிகளையே அந்த தவறு தண்டிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவும் இந்த மகாபாரதம் இருக்கிறது. இந்த மகாபாரதத்தை பல பேர் ஒரு கட்டுக்கதை, இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நேரடியாக இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, அதனால கற்பனையாக இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கப்படணும் அப்படின்னு பல பேர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஆனால் நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, மகாபாரதம் போன்ற ஒரு இதிகாசத்தை கற்பனையாக கூட இன்றைக்குமே எழுதுறதுக்கு யாருமே இல்லை, இதுக்கு முன்னாடியும் இருந்ததே இல்லை அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு உண்மையான வரலாறு அப்படிங்கிறதுல நாம துளி அளவும் நாம சந்தேகப்படுறதுக்கான எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லை. இப்ப எப்படி நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய பண்டைய காலங்கள்ல பல்வேறு மன்னர்கள் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்தந்த மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம உறுதியாக நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கட்டிய கட்டுமானங்கள், சிற்பங்கள் எல்லாமே இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் காலங்கள்ல வாழ்ந்த அந்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அதே போல இந்த மகாபாரதத்திலும் அந்த மகாபாரதத்துல சொல்லப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? இப்ப கிருஷ்ணர் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய துவாரகை, மதுரா, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இன்றைக்கும் நம்மளுடைய கண்களுக்கு காட்சியளிக்கிறது. கடலுக்கு அடியில துவாரகை நகரம் இருக்கிறதாக நம்ம மகாபாரதத்துல பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இப்பவும் கடலுக்கு அடியில அந்த துவாரகை நகரம் இருக்கிறதையும் நாம செய்திகள் மூலமாக பார்க்கிறோம். அப்போ உறுதியாக மகாபாரதம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்ப இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏறத்தாழ ஒரு 6 தலைமுறையினுடைய வரலாறுகள் இந்த மகாபாரதத்துல வர்றதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதா நம்ம சந்தனு மகாராஜா கிட்ட இருந்துதான் இந்த வரலாறு ஆரம்பிக்கிறது. அப்ப முதல்ல சந்தனு மகாராஜா அவர்களுடைய தலைமுறை இருக்குது. திரும்ப அதற்கு அப்புறமா பீஷ்மர், சந்தனுவினுடைய மகனாக இந்த பீஷ்மர் வராரு. அப்ப அதற்கு அடுத்து இந்த பீஷ்மரினுடைய தலைமுறை வரலாறு இருக்கு. திரும்ப மூன்றாவது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டு, திருதராஷ்டிரன் இவர்களுடைய தலைமுறை வருகிறது. இப்ப இதற்கு அப்புறமா பார்க்கும் பொழுது நான்காவதாக பாண்டுவினுடைய மகன்கள் பாண்டவர்கள், திருதராஷ்டிரனுடைய மகன்கள் கௌரவர்கள் அப்படின்னு இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுடைய தலைமுறை வர்றதை பார்க்கிறோம். பாண்டவர்களுடைய மகன்கள் அவர்களுடைய தலைமுறை வருகிறது. இதுல குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது நம்ம அபிமன்யு அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம். திரும்ப 6வது தலைமுறையாக அபிமன்யுவுக்கும் ஒரு குழந்தை பிறப்பதாக வரலாறு வருகிறது. இப்படி 6 தலைமுறை வரலாறுகளை ஒருங்கே சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த மகாபாரதம். இதுல இந்த சந்தனு மகாராஜாவுக்கு ஒரு சின்ன தவறு, அவர் தான் முதல்ல ஒரு தவறு பண்றாரு. அதனுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யுத்தமே வருகிறது அப்படிங்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த மகாபாரதத்துல பல்வேறு யுத்தங்கள் வருது. இதுல நாம பார்க்கும் பொழுது இந்த மகாபாரதத்துல பயங்கரமான ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். போர்களிலும் பல்வேறு வித்தைகளிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ நம்ம உதாரணமாக பார்க்கும் பொழுது பீஷ்மர் வில்வித்தையிலையும் பல்வேறு போர்க்கலைகளையும் பல்வேறு மன்னர்களையும் வென்ற ஒருத்தராக அறியப்படக்கூடியவர் பீஷ்மர். அடுத்ததாக துரோணர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏனைய பல பேருக்கு அவர் ஒரு வில்வித்தையையும் பல்வேறு கலைகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக துரோணர் இருக்கிறார்.
அடுத்ததாக கர்ணன், சூரிய பகவானினுடைய புத்திரன். தன்னுடைய உடல்ல ஒரு கவச குண்டலம் அப்படிங்கறத ஒன்றை பிறப்பில இருந்தே அவர் வச்சிருக்கிறாரு. எத்தகைய ஆயுதங்களாலுமே கொல்லப்பட முடியாத ஒரு வரத்தையும் இந்த கர்ணன் பெற்றிருக்கிறார். ஏன்னா அந்த கவச குண்டலம் இருக்கும் பொழுது எத்தகைய ஆயுதங்களும் இந்த கர்ணனை தாக்காது. அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது விதுரர் மிகச்சிறந்த வீரராக அவர் அறியப்படுகிறார். அவர் எதனால இந்த போர்ல கலந்துக்கல அப்படிங்கிறது அது நம்ம வேறு ஒரு கதையாக நம்ம பார்க்கிறோம். இப்படி பல்வேறு ஜாம்பவான்கள் எல்லாமே இந்த மகாபாரதத்துல இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் எல்லோருமே அதர்மம் பக்கம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாமே அதர்மம் பக்கம் நிற்கும் பொழுது அப்போ பாண்டவர்களினுடைய எண்ணிக்கையும் அவர்களுடைய தைரியமும் அவர்களுடைய வலிமையும் குறைவாக இருக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே பகவான் நாராயணனே கிருஷ்ணனாக அவதரித்து இந்த பாண்டவர்களுக்கு துணை செய்து கௌரவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார். இதுதான் இந்த மகாபாரதத்தினுடைய ஒரு சாராம்சமாகவும் நாம பார்க்கிறோம். அப்ப எத்தகைய வலிமைகள் இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே இறைவன் துணை இருக்கும் பொழுது அந்த அதர்மங்கள் முழுமையாக அழிந்து தர்மம் மேலோங்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக பகவான் கிருஷ்ணரே இந்த மகாபாரதத்துல அவதரித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய இப்ப பீஷ்மர், துரோணர், கர்ணன் இவர்கள் எல்லோருமே ஒரு மிகச்சிறந்த பலம் வாய்ந்தவர்களாக அறியப்பட்டாலும் கூட இவர்கள் எல்லோருக்கிட்டையுமே ஒவ்வொரு விதமான பலவீனங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த பலவீனங்களை எல்லாம் அறிந்தவர்கள் யாருமே இல்லை அப்ப இருந்த காலத்திற்கு. அப்போ இவர்களுடைய பலவீனம் அப்படிங்கிறத முழுமையாக அறிந்தது இறைவன் மட்டும்தான். அதனால அந்த இறைவனே இந்த மகாபாரதத்திற்கு உள்ள ஒரு கதாபாத்திரமாக இவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தை எடுத்து அந்த பலவீனம் மூலமாகவே அவர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக பகவான் கிருஷ்ணர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மகாபாரதத்தை பார்க்கும் பொழுது நமக்குள்ள பல்வேறு விதமான கேள்விகள் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தியமா, இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான காரணங்களுக்காக இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இறைவன் எப்பொழுதுமே பக்தர்களுக்கு துணையாக இருப்பான். தன்னை நாடி தன்னை நம்பி இருக்கக்கூடிய பக்தர்களை அவன் என்றுமே கைவிட மாட்டான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகள் வரும் பொழுது அவன் தவிக்கிறான். தனக்கு வழிகாட்ட யாராவது வரமாட்டார்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள வருது. நம்மளுடைய சுத்தி பார்க்கும் பொழுது எல்லாமே அதர்மமாக இருக்கிறது, எல்லாமே நமக்கு கொடுமையாக நடக்கிறது, நம்மை காப்பாற்ற யாருமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நேரங்கள்ல அந்த பகவான் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த பகவானே இறங்கி நம்ம கூடவே இருந்து நமக்கான வெற்றியை பெற்று தருவான் அப்படிங்கக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு மிகச் சிறந்த ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இந்த மகாபாரதம் இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். தொடர்ந்து மகாபாரதத்தை பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி.